இன்னைக்கு கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கப் கருவேப்பிலை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். 25 பூண்டு உரித்து வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து இந்த கருவேப்பிலை குழம்பு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு நல்லா வதங்கணும், நல்லா வதக்கி விடணும். 3 தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். நம்ம கருவேப்பிலையெல்லாம் வதக்கி வச்சதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் பொடி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை மிக்ஸை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நல்லா வதக்கி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். கருகிட்டா கருவேப்பிலை கசப்பெடுத்துரும். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பொடியில் இருக்க பச்சை ஸ்மெல்லும் போகணும், அந்த எண்ணெயில் வதக்கி விடணும். புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் 1 கப் தண்ணியில், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். இன்னொரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிச்சா போதும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இடையில எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டே இருக்கணும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சைட்லலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.